வைகாசி சுப முகூர்த்த தினத்தை முன்னிட்டு திருமணம் உள்ளிட்ட சுப நிகழ்வுகளுக்கு சென்றவர்கள் வீடு திரும்ப ஒரே நேரத்தில் சாலையில் குவிந்ததால் மதுரை காளவாசல் முதல் நாகமலை புதுக்கோட்டை வரை 5 கிலோமீட்டர் தொலைவிற்கு போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. இதுகுறித்து நமது செய்தியாளர் ஹரிகிருஷ்ணன் வழங்கும் தகவல்களை தற்போது கேட்கலாம். வணக்கம் ஹரிகிருஷ்ணன், அங்கு 5 கிலோமீட்டர் வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த போக்குவரத்து நெரிசல் எவ்வளவு நேரமாக நீடிக்கிறது? அங்கு தற்போது எத்தகைய சூழல் நிலவுகிறது? கள நிலவரம் என்ன? தமிழகத்தில் தமிழ் மாதங்களிலே மிக முக்கியமாக அந்த தை, வைகாசி உள்ளிட்ட மாதங்களிலே திருமண நிகழ்வுகள் உள்ளிட்ட சுப நிகழ்வுகள் அதிகமாக நடைபெறுவது வழக்கம். அந்த வகையில் மதுரை நகருக்குள் இருக்கக்கூடிய திருமண மண்டபங்கள் மற்றும் கோவில்கள் முழுவதுமே திருமணங்களால் நிரம்பி வளர்ந்தது என கூறலாம். அந்த அளவிற்கு திருமண நிகழ்வு அதிக அளவிலே நடைபெற்றிருக்கிறது. இந்த நிலையில சுப நிகழ்வுகளிலே பங்கேற்பதற்காக மக்கள் குடும்பத்துடன் செல்லக்கூடிய கூட்டமாக சென்றதனால் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. கோடைக்கால விடுமுறை என்பதனால் மக்கள் அதிக அளவிலே தங்களுடைய குடும்பத்தினருடன் அந்த திருமண நிகழ்வுகளிலே பங்கேற்பதற்கு ஆர்வம் காட்டினார்கள். குறிப்பாக தேனி, திண்டுக்கலை இணைக்கக்கூடிய அந்த மிக முக்கியமான சாலையாக இருக்கக்கூடிய காளவாசல் முதல் அந்த நாகமலை புதுக்கோட்டை வரை இருக்கக்கூடிய சாலை முழுவதுமாக போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. முழுவதுமாக அந்த திருமண வீடுகளுக்கு சென்று விட்டு மீண்டும் தங்களுடைய வீடுகளுக்கு செல்வதற்காக அவர்கள் கார்களிலும் பேருந்துகள் மற்றும் இருசக்கர வாகனங்களிலே நீண்ட வரிசையில் காத்திருக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டது. குறிப்பாக மதுரை காளவாசல் முதல் நாகமலை புதுக்கோட்டை வரை 5 கிலோமீட்டர் அளவிற்கு போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருக்கிறது. 15 நிமிடங்களில் கடக்க வேண்டிய அந்த 5 கிலோமீட்டர் சாலை என்பது 15 நிமிடங்களில் கடந்து விடலாம். ஆனால் 1 மணி நேரத்தை தாண்டியும் கடக்க வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பாக இடையில் இருக்கக்கூடிய அந்த மேம்பாலம், காளவாசல் விராட்டிபத்து மேம்பாலம் என்று சொல்வார்கள், அந்த மேம்பாலத்தின் தொடக்கம் முதல் இறுதி வரைக்கும் 1 கிலோமீட்டர் வரைக்கும் வாகனங்கள் நீண்ட வரிசையில் ஒன்றன் பின் ஒன்றாக காத்து இருக்க வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டது. அப்படியும் வாகனங்கள் நகர்ந்தாலும் கூட மெதுவாக ஆடிய சிறுகளை போல நகர வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டு இருக்கிறது. கடும் வெயில் நிலவுகிறது. இந்த வெப்பத்தையும் கடந்து மக்கள் அந்த வீடுகளுக்கு செல்ல நீண்ட வரிசையிலே காத்திருக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டது. சுபமுகூர்த்த தினம் என்பதனால் ஒரே நேரத்தில் மக்கள் திருமண வீடுகளுக்கு சென்று விட்டு வீடுகளுக்கு திரும்பக்கூடிய நிலையில் தான் இது ஏற்பட்டிருக்கிறது. முக்கியமாக முன்னதாக கூறிய கோடைகால விடுமுறை. ஆகவே திருமண வீடுகளுக்கு செல்லக்கூடியவர்கள் குழந்தைகளுடன் குடும்பமாக மற்றும் பேருந்து மற்றும் இருசக்கர வாகனங்களிலே தனித்தனியாக பயணிக்கும் பொழுது இந்த போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருக்கிறது. ஏறத்தாழ ஒரு மணி நேரத்திலிருந்து 2 மணி நேரம் வரைக்கும் இது நீடித்ததாக கூறுகிறார்கள். 12 மணி முதல் 2 மணி வரைக்கும் இந்த போக்குவரத்து நெரிசல் கடுமையாக இருந்திருக்கிறது. தற்போதுதான் சற்று முன்னதாக இந்த போக்குவரத்து நெரிசல் சீராகி இருக்கிறது. வாகனங்கள் அதற்குரிய நேரத்திலே கடந்து சாலையை கடந்து அவருடைய இடங்களுக்கு செல்லக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டிருப்பதாக தெரிவித்திருக்கிறார்கள். மாற்று பாதைகளுக்கும் வழிவகை கிடையாது. ஏனென்று கேட்டால் அந்த தேனி, உசிலம்பட்டி, ஆண்டிப்பட்டி, தேனி மற்றும் திண்டுக்கலை போக வேண்டியவர்கள் இந்த சாலையில் தான் பயணப்பட வேண்டிய ஒரு சூழல். அதே போன்று அந்த பகுதிகளிலிருந்து மதுரை நகருக்குள் வரக்கூடியவர்கள் அதே சாலையில் தான் பயணப்பட்டு மதுரை நகருக்குள் வர வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கிறது. ஆகவே எப்போதும் வாகனங்கள் சாலைகளிலே காத்திருக்கும். ஆனால் மேம்பாலங்கள், உயர்மட்ட மேம்பாலங்கள் மற்றும் புறநகர் பகுதிகளில் ஒன்றன் பின்ன ஒன்றாக காத்திருந்து மெல்ல மெல்ல நகர்ந்து செல்லக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டிருக்கிறது. 2 மணி நேரத்தை கடந்து தற்போது போக்குவரத்து சீராகி கொண்டிருப்பதாக அப்பகுதியில் இருந்து தகவல்கள் வருகிறது. கனகதாரா, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஹரிகிருஷ்ணன்.